உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பல்கலைக்கழகங்கள் தொடர்பான அதிகாரங்கள் முதலமைச்சருக்கு வந்திருக்கு. மாநில உரிமையை மீட்டெடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அவருக்கு பாராட்டு விழா நடத்த இருக்கிறோம் மே 3ஆம் தேதி அப்படின்னு அமைச்சர் கோவி செழியன் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில் இன்றும் நாளையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான முயற்சிகளை RN ரவி எடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, குடியரசு துணைத் தலைவர் தன்கரும் இதில் பங்கேற்கிறார். நீங்கள் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு வரீங்க, இந்த அதிகாரங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு வந்துருச்சு, முதலமைச்சர் கையில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதோடு மட்டுமல்ல, முதலமைச்சர் துணைவேந்தர்களை அழைத்து ஆலோசனை கூட்டமும் நடத்தினார். இந்த நிலையில் 2 நாள் மாநாடு அறிவிச்சு அது இன்னைக்கு நாளைக்கு நடக்க இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி சட்டப்பேரவையில உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை விவாத பதில்ல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தம்பி கோவி செழியன் மிக தெளிவாக இப்பதான் இன்னைக்கு காலையில இப்பதான் முடிச்சிருப்பார். அதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி பல்கலைக்கழகங்கள் மாநிலத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது வெறும் பொறுப்பு நியமன ஒரு அதிகாரியாக இருக்கிற ஆளுநரை போய் வேந்தராக ஆக்கி அந்த வேந்தர்கள் எப்படியெல்லாம் மாநிலத்தினுடைய கல்வி உயர்கல்வி நிலையை நாசப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பதை தடுத்து நிற்கிற விதமாக சுப்ரீம் கோர்ட்ல தெளிவாக மாநில முதல்வருக்கு துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம், மேலும் அங்கு இருக்கின்ற அந்த கல்வி நிலைகளை குறித்து துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் என்றால் துணைவேந்தர்களை நியமிப்பவரே வேந்தர் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய முதல்வர் பெற்று தந்த அந்த மிகப்பெரிய ஆணை இந்தியா முழுவதும் வரவேற்பிற்குரியதானது. இந்த நிலையில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலே ஒரு வாரங்களுக்கு முன்பாக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற்றது. கான்பரன்ஸ், அது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தின் வாயிலாக பல்கலைக்கழகங்கள்ல எப்படியெல்லாம் நம்ம தொடர்ந்து பணியாற்றணும், எப்படி கல்வி நிலைகள் கொண்டு போகணும், ஆலோசனைகள் ஆய்வுகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது நாட்டுக்கு நல்லது, இங்கு படிக்கின்ற உயர்கல்வி மாணவர்களுக்கு நல்லது. அதுதான் முக்கியமே தவிர இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆளுநர் இங்க இருக்கக்கூடிய RSS ரவி நேரா டெல்லிக்கு போனார். அப்ப போகும்போதே நமக்கு சந்தேகம், எதுக்கு டெல்லிக்கு போற, இப்ப என்ன உனக்குன்னா போய் நேரா வைஸ் பிரசிடென்ட் தன்கரை போய் சந்திக்கிறார். அந்த தன்கர் என்ன, ஜக்தீஷ் தன்கர் என்ன பண்றாரு, நானே வரேன், நீ அங்க துணைவேந்தர்கள் மாநாடு, இது தேவையா? நம்பர் 1. ஒரு நாட்டினுடைய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிதி எல்லா இடங்களிலும் குறைவாக கஷ்டப்படுகிற நிலையில் எதற்காக வெட்டி செலவு, வீண் செலவு? இதை ஒரு துணை குடியரசுத் தலைவர் செய்யலாமா? 75 ஆண்டுகால இந்திய வரலாற்றில் எந்த ஒரு வைஸ் பிரசிடென்ட்டும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போய் கலந்துகிட்டதே கிடையாது. ஆக தேவையில்லாத ஒன்றை சட்டத்தை மீறி அவர் வரார். உடனே நான் 2 நாள், அதுவும் எத்தனை நாள், 2 நாள் என்ன மாநாடு? வைஸ் சான்சலர்லாம் என்ன 1000 பேரா இருக்க போறாங்க. ஆனா வைஸ் சான்சலர்களை கூப்பிட்டு வச்சு பயிற்சியாளர் அலுவலர்களையும் வச்சுக்கிட்டு அவர் 2 நாள் மாநாடு, அதுல தன்கர் பேச போறாரு அப்படின்னு நாம என்ன கேட்கிறோம்? நோக்கம் என்ன? பிரசிடென்ட் வரார், நீ ஒரு ஆளுநர், நீ அரசுக்கு தெரிவிச்சியா? தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு உரிய முறையிலே சட்டப்படி தெரிவிக்கப்பட்டதா? முதல்ல இல்ல, தெரிவிக்கவே இல்லை. இது எவ்வளவு பெரிய தப்பு, இது எவ்வளவு ஒரு தவறான செயல். இதையும் செஞ்சுட்டு என்னன்னு கேட்டா நோக்கம் என்னடான்னா, புத்தாக்கம், மாணவர்களுக்கு புத்தாக்கம் செய்ய போறாங்களாம், புதிய அந்த கல்வி முறைகளை பற்றி ஆய்வுகள் செய்ய போறாங்களாம், புதிய கல்வி முறைகளை. எதுக்கு செஞ்சுட்டு இருக்கிற? இது கடந்த ஜனவரி மாதமே முடிவு செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்களே. இது ஏன் இப்ப நடத்துறோம்னா, இது இப்ப நாங்க நடத்தல, ஏற்கனவே ஜனவரி மாசம் நாங்க முடிவு செஞ்சோம் நடத்தணும்னு. அப்ப தள்ளி வச்சுட்டோம். அப்ப தள்ளி வச்சதுக்கு இப்பதான் வைக்கணுமா? ஏன் போன மாசம் நடந்திருக்க கூடாதா? ஜனவரி இப்ப எத்தனை மாசம் ஆச்சு? இவ்வளவு நாளா நீங்க என்ன பண்ணீங்க? ஆளுநர் என்ன அவ்வளவு பிஸியா இருந்துட்டாரா? ஒண்ணுமே கிடையாது. ஆக இவைகளெல்லாம் ஒரு காரணம் காட்டுறது, சால்ஜாப்பாக சொல்றது,
ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே சொல்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது, சாதாரண விஷயம். இந்த நபர் இங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டு அவரு எல்லாம் பண்ணி சொல்லும் போது இன்னைக்கு எத்தனை பேர் போனாங்க? ஆளுநர் அழைத்ததற்கு இல்ல வைஸ் பிரசிடென்ட் வர்றதுக்கு எத்தனை பேர் போனாங்க? பெரும்பான்மையான வைஸ் சான்சலர்ஸ் போகவில்லை. வைஸ் சான்சலர்ஸ் இல்லாத இடத்துல பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட பொறுப்பாளர்கள், பயிற்சியாளர்கள் அவங்களும் போகல. ஏன் போகல? சட்டப்படி நம்முடைய அரசாங்கம் ஒண்ணு யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் என்ன ஒண்ணு அவங்களும் படிச்சவங்க, எல்லாரும் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, சாதாரண நிலையில சட்டப்படி அழைத்தால் சட்டப்படி போகலாம் என்றால் போவாங்க. சட்டப்படி இல்லாத இடத்துக்கு போய் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நம்ம என்ன ஆவறது என்ற நிலையும் அவர்கள் யோசித்திருப்பார்கள். ஆகவே அவங்க போகல. நாங்க வந்தா என்ன, வராட்டி என்ன, நீங்க பாட்டு நடத்த வேண்டியதானே உங்க ஆளுங்களை வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு கட்டத்தை இதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டு பாக்குறோம். அவரு தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் தரப்புக்கும் மோதல் இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இது வருத்தமா இருக்கு அப்படின்னு அவங்க செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு நல்ல எண்ணத்தோட கல்வி தொடர்பாக, தொழில்துறை தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்கிறோம், அவ்வளவுதான். ஏற்கனவே திட்டமிட்டபடி இது மோதல் இல்லை. அதனால நாங்க வந்து எங்களால முடிஞ்சது நாங்க வந்து சட்டப்படி ஏதோ நாங்க செஞ்சுக்கிறோம் போய்க்கிறோம்னு ஆளுநர் போட்டு குழப்பறதும் மசப்படுறதும் நாம கேள்வி கேட்கறது. இதற்கு முன்பெல்லாம் நீங்க இது மாதிரி நான் போன வருஷம் கூட தான் வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங் நடத்தினேன். அப்ப வைஸ் பிரசிடென்ட் வந்தார இல்ல, நீங்க யாரையாவது கூப்பிட்டீங்களா? இந்த தடவை என்ன இவ்வளவு அவசியம்? உனக்கு கோர்ட் ஆர்டர் வந்ததற்கு பிறகு நீங்க அமைதியான முறையில கூட அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு கூட கூப்பிட்டு பேசுறதுனா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. இதை வந்து எங் முதல்வர் வந்து யாரையும் ஒன்றும் எதுவும் சொல்ல போறது இல்லை. நாட்டுக்கும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்லது செஞ்சா வரவேற்பார். ஆனா நீ போற பாதையை பார்த்தீங்கன்னா அவசரமாக கொண்டு வர்றது, திடீர்னு அப்படியே போறது. என்னமோ தங்களை இந்தியாவில நாம இன்னொன்னு கேட்கிறோம், புதிய கல்விக் கொள்கை மக்கள்லாம் மாணவர்களுக்கு புதுசா சொல்லணும், இன்னைக்கு இருக்கிற கல்வி நிலையை உயர்த்தணும். நீ உனக்கு என்ன வந்ததுன்னா, உன்னுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற பகுதிகளில் மிக மோசமான கல்வி நிலை இருக்குதுன்னு உன் கவர்மெண்ட் ஆய்வு தான் சொல்லுது. அங்கெல்லாம் போய் இப்படிப்பட்ட நிலைகளை ஏன் உன் வைஸ் பிரசிடென்ட் அங்க இருக்கிற வைஸ் சான்சலர்ஸ் வச்சுக்கிட்டு நடக்க வேண்டியதானே? அங்க போய் புதிய புத்தாக்க பயிற்சி செய்ய வேண்டியதானே? நவீன கல்வியை அறிவியலை சொல்ல வேண்டியதானே? அங்கெல்லாம் கிடையாவா? அங்கெல்லாம் அப்படியேதான் இருக்குமா? ஆனா கல்வியில இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு நிலையில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இவர் வந்து இந்த பயிற்சி எடுக்க போறாராம். இன்னொரு பெரிய முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா? இந்த நிலையில நாமளும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. இப்ப போராட்டங்கள் நடக்குது. எங்க உதகையிலேயே போராட்டம், திராவிட கழகம் மற்றும் நம்ம பெரியார் திராவிட கழக தோழர்கள் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்துறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்களும் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர்களும் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கவர்னரையும் இந்த ஆளுநரையும் கண்டிச்சு எதிர்த்து, இது தேவையில்லாத வேலைன்னு. நம்முடைய முதல்வர் என்ன பண்றாங்க, சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கு, நம்முடைய கடமையில் இருக்கு பணி. இன்னைக்கு கரெக்டா உயர்கல்வித்துறை இது வருது, அதுல நிறைய அறிவிப்புகளும் பிரமாதமா சொல்றாங்க. இந்த நிலையில இவர்கள் இவ்வளவு எதிர்ப்பு கிடையில ஒண்ணுமே இல்லைன்னா, நீ உண்மையானவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? உண்மையானவனா இருந்தா இன்னைக்கு உயர்கல்வித்துறை இது வருது, மானிய கோரிக்கை தமிழ்நாடு அசம்பிளியில. அதனால இப்ப வந்து இவங்கெல்லாம் வைஸ் சான்சலர்ஸ் மற்றவங்களுடைய துறை சம்பந்தப்பட்டது, அவங்களெல்லாம் இன்னைக்கு இது மாதிரி கூட்டம்லாம் கூட்ட முடியாது. நான் இன்னொரு நாள் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ ஒரு புத்தி உள்ளவன், உண்மையானவன் அர்த்தம். உன்னுடைய வைஸ் பிரசிடென்ட்டுக்காவது ஏதாவது தெரியுதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இன்னைக்கு போய் நீ இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற. செய்யும் பொழுது நாம என்ன கேட்கறோம், 8 பேர் 9 பேர் தான் பங்கேற்று இருக்காங்க. அந்த நியூஸ் படி வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி இயக்குநர்கள் மற்றவர்களையும் 2-3 பேரை தவிர வேற யாரும் இல்லை. எப்படியாவது போ. ஆனா தமிழ்நாட்டை நாசப்படுத்துகின்ற திட்டம், RSS கல்விக் கொள்கையை பரப்புவதற்கு ரவிக்கும் இப்ப வந்திருக்கிற தன்கருக்கும் விசிக்கும் இதான் வேலை. நாம என்ன சொல்றோம், இவர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து புத்தாக்க பயிற்சி கொடுக்க போறேன்றாங்களே. ஒரு செய்தி என்ன தெரியுங்களா, பிஜேபியினுடைய எம்பி ரிஷிகாந்த் துபேன்னு ஒருத்தர், அவரு MBA படிச்சவர். இந்த நம்ம ரவியும் நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து இன்னைக்கு புத்தாக்க பயிற்சி தான் தர போறாங்கல்ல, புதிய கல்விக் கொள்கையை சொல்ல போறாங்களே, அந்த புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குகிறவர்கள்
முதன்மையானவராக இருந்தவர் ரிஷிகாந்த் துபே. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுங்களா? இப்பதான் செய்தி வந்திருக்கு. டெல்லி பல்கலைக்கழகம் அந்த MBA என்ற பட்டமே போலியானது. அவர் வாங்கியிருக்கிற பட்டமா கொடுத்த சர்டிபிகேட் செல்லாது, படிக்காமலேயே MBA போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு டெல்லி பல்கலைக்கழகம் இப்ப ஆக்ஷன் எடுத்திருக்கு. அதான் பிஜேபி MP. அந்த MP தான் புதிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குற கூட்டத்துல ஒருத்தர். அந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா தீவிரமான RSS உடைய பொறுப்பாளர். போதுங்களா? உள்ள மறைஞ்சிருக்கிறது யாருக்கு யாவம் கல்வி தருது? எப்பேற்பட்ட ஒரு நிலையில உட்கார்ந்து இருக்க வேண்டியவங்களை எப்பேற்பட்டவங்களை போடுறீங்க? உன்னுடைய அரசாங்கத்தின் மூலமாகவே வெட்ட வெளிச்சமாகிற முகத்திரை கிழியுது. இதுக்காக நம்ம சொல்ல வரோம், இன்னைக்கு நடைபெறுகின்ற ஆளுநர் கூட்டம் என்பது தேவையில்லாத, நாட்டிற்கு எந்த விதத்திலும் பலனளிக்காத ஒரு வெட்டி செலவாக, வீண் விரைய செலவாக இருப்பதுதான் இன்னைக்கு. ஏன்னா வயசு இதெல்லாம் வராங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாயை கணக்கு காட்டுவாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு. அதுல ரவி போய் உட்கார்ந்துருக்காரு. மற்றபடி எந்த பலனும் இல்லை, ஜீரோ. உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு, அவங்களும் அந்த ஒப்புதல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சரும் துணைவேந்தர்கள் ஆலோசனைக்கு கூட்டம்லாம் நடத்தினாரு. அதுக்கப்புறம் இவங்க நடத்துறாங்க எந்த உத்தரவையும் மதிக்காம அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. இது தொடர்பாக ஆளுநர் ரவி வந்து டெல்லி சென்றார், தன்கரையும் சந்திச்சு பேசினார் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. அப்ப தன்கர் ஒரு இதுல பேசும்போது நாடாளுமன்றத்துக்கு தான் அதிக பவர் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து கருத்தும் தெரிவிச்சிருந்தார். வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு தன்கர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திற்கு தான் முழு அதிகாரம் இருக்கு அப்படின்றது அங்க சொல்லும்போது இதையும் நாம இதை கேட்கிறோம். நாம என்ன கேட்கிறோம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்கள் கொண்டதுதான் மாநில சட்டமன்றம். மாநில சட்டம் என்பது 8 கோடி மக்களினுடைய ஒரு அமைப்பு. அந்த மக்கள் அதிகாரம் உள்ள அமைப்பை மீறிக்கிட்டு உன்னுடைய ஆளுநர், நீ நியமித்த கவர்னர்ஸ் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சட்டப்படி இந்தியாவில ஜனநாயக முறைப்படி இருக்கிற ஆட்சி அமைப்பில் அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் நம்முடைய அதிகாரங்கள். இந்த நாள்ல நீங்க உங்க விருப்பத்துக்கு எதையும் செஞ்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் உச்ச நீதிமன்றம் இறுதியாக ஒரு தீர்ப்பு வழங்குதுன்னா, உனக்கு அதுல வந்து அந்த தீர்ப்புல உடன்பாடு இல்லைன்னா ரிவிஷன் போனா 4 ஜட்ஜி 5 ஜட்ஜி உட்கார்ந்து கூட தீர்ப்பை சொல்லுவாங்க. அதுதான் இறுதியானது. அதை முதல்ல தன்கர் தெரிஞ்சுக்கணும். இந்த கட்டத்தை ஏன் வச்சிருக்காங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகின்ற பொழுது கூட அழகாக ஒன்று சொல்லுவாங்க, சட்டம் எந்த சட்டமாக இருந்தாலும் வரக்கூடியவர்கள் நிலையை பொறுத்து அவர்கள் நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது, உண்மையான மக்களுக்கு தொண்டாற்றுவர்களாக இருக்கின்ற பொழுது சட்டம் என்றைக்கும் மிக சிறப்பாக இருக்கும். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது. ஆனால் அந்த சட்டத்தையே வளைக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரத்திற்கு வந்துட்டாங்கன்னா அப்படின்ற கேள்வி போட்டுதான் உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்திலேயும் ஒரு நீதிபதி அல்ல, 2 நீதிபதி அல்ல, அரசர்களுடைய குழுக்களின் மூலமாகவே ஒரு பிரச்சனையை சால்வ் செய்யலாம் ஜனநாயக முறைப்படி. இதுதான் இந்தியாவில ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இல்ல தெரியாமலா நமக்கு தெரியல, தன்கர் போன்றவர்கள் எல்லாம் தேவையில்லாமல் தன்னுடைய அதிகாரத்திற்கு சம்பந்தமே இல்லாம, நீ வந்து வைஸ் பிரசிடென்ட்னா யார் தெரியுங்களா? இந்தியாவில சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்டினுடைய யூனிவர்சிட்டிக்கு சான்சலரா இருக்கலாம். யூனியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நீ இருக்கிற. மாநில அரசுக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாது, மாநில யூனிவர்சிட்டிகள் பல்கலைக்கழகங்களுக்கு. இதுல வந்து நீங்க கலந்துக்கிட்டு அறிவூட்ட போறீங்களாம். இங்க வந்து புத்தாக்க பயிற்சி ஏற்கனவே என்ன செஞ்சீங்க? போன தடவை RSS ரவி கொண்டு வந்த ஆள் யாரு? இந்த புத்தாக்க பயிற்சிக்கு கொண்டு வந்த ஆள் யார் தெரியுங்களா? IT கம்பெனியில CEO இருக்கக்கூடிய வேம்புன்ற ஒருத்தர் வந்து அவர் ஒரு பயிற்சி கொடுத்தாரு போன வருஷத்துக்கு முந்தைய இந்த ரவி RSS ரவி செஞ்ச ஏற்பாட்டுல. அவரை கடைசியில பார்த்தா RSS-இனுடைய வகுப்புகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தான் வந்து சேர்ந்தார். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற கல்வி நிலை என்பது தமிழ்நாட்டில் சிறந்தது அப்படின்னு எல்லோருமே ஒப்புக்கொண்ட பிறகு இங்க இருக்கக்கூடிய கல்வி நிலையை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போனா நீ நல்ல மரியாதைக்குரியவர். ஒரே ஒரு கூட்டம் கூட ஒரு வைஸ் சான்சலர்ஸ் சம்பந்தப்பட்டது கூட UP-ல இது வரைக்கும் நடக்கலையா? குஜராத்லயும் பீகார்ல ஹரியானாவில நடக்கல. அங்க போய் முதல்ல தன்கர் போய் ஒழுங்கு பண்ணட்டும்ன்றதுதான் நம்முடைய
கோரிக்கை. இந்த விவகாரத்துல தங்கர் கருத்து தெரிவிச்சாரு. மோடி, அமித்ஷா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யணும்? நியாயமா பார்த்தா உங்க கேள்வியில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு கருத்து, பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது அது நாடு முழுவதும் சென்று வருகின்ற போது அதை பார்க்கறது ஒரு பிரைம் மினிஸ்டர். அதே போல அவருடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட. வேடிக்கை எதுக்கு பாக்குறீங்க? வேடிக்கை எதுக்கு பாக்குறீங்க? இது கல்வி நிலையின் போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக பிரச்சனை, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு சம்பந்தமானது. ஏன் சொன்னா என்ன? ஏன் மோடி பேசினா என்ன? இப்ப கூட்டம் வேணாம், இது தேவையில்லாத செலவு, இப்ப அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, டெல்லிக்கு வாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு கூட்டு தன்கரையும் ரவியும் கவர்னரையும் கூட்டு ஆலோசனை கூட்டம் கூட நீ போட்டிருக்கலாம், போட்டு கூட பேசியிருக்கலாம். இங்க நம்முடைய மாநிலத்தினுடைய அதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை கூட நினைத்திருந்தால் அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனா எதுவுமே செய்யாம உலக நாடுகள்ல பட்டியலை எடுத்து வச்சுக்கிட்டு எந்தெந்த நாட்டுக்கு இந்திய பிரைம் மினிஸ்டர் போய் ரொம்ப நாளாவது எதுக்கு போகலன்னு குறிப்பெடுக்கிறாங்களாம். அது போவாத நாடு, 40 வருஷமா ஒரு இந்திய பிரைம் மினிஸ்டர் போலன்னா அந்த நாட்டுக்கு டிக் பண்ணிட்டு போன் பண்ணி அங்க மோடி வராருன்னு சொல்லிட்டு போறாராம். இந்த மாதிரி ஒரு வேடிக்கையான விசித்திரமான ஒரு நபர் போனார்னா அங்க அதானி அண்ட் அம்பானி கம்பெனியை விதைக்க போகிறார். ஆக பிரைவேட் கம்பெனி, கார்பரேட் கம்பெனிகளுக்காக ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த நபர் மாணவர்களுடைய எதிர்காலம், கல்வி, உயர்நிலை என்பதை பற்றி கருதவே இல்லைன்றதுக்கு இது ஒரு ஆதாரம். அவ்வளவு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.